நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நமது தமிழ் வாழ்வு தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பாக குடும்பம், அதன் ஒற்றுமை என்கிற தலைப்பாகும். குடும்பம் எனும் பொழுது அது ஒரு தனி என்டிட்டி. ஒரு புதிதாக ஒரு திருமணம் நடைபெற்றால் கணவன் மனைவி என்கிற அந்தஸ்து சமுதாயத்தில் பெற்று அவர்கள் ஒரு தனி என்டிட்டி. அது ஒரு புத்துருவாக்கம். அது நன்றாக மலர்ந்தோங்கி சிறக்க நாம் திருமணத்தின் அடிப்படைகளை நாம் தெரிந்து கொண்டோமானால் அது நமக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கையின் சிறந்தவைகளை தருவது எது திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் என்பது தெரிய வரும். குடும்ப வாழ்க்கை எனும் பொழுது கூட்டு குடும்பம் மற்றும் தனித்தே வாழும் தன்மை சில உள்ளன. கூட்டு குடும்பம் என்பது இப்போ தற்காலத்தில் ஓரளவுக்கு வழக்கொழிந்து கொண்டு வருகிறது. கூட்டு குடும்பத்தில் சுயமரியாதை என்றும், சுயமரியாதைக்கு இழுக்காக மற்றவர்கள் நடக்கிறார்கள் என்றும், சாதாரண விஷயங்களை பெரிதாக்கி கடைசியில் மனமுறிவு, டைவர்ஸ் வரை சென்று விடுகிறது. அந்தபடி இல்லாமல் நல்ல முறையில் இந்த குடும்பம் திகழ வேண்டுமென்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்பது, அந்த திருமணம் என்பது ஒரு அடிப்படையில் அது ஒரு கான்ட்ராக்ட். கணவன் எந்த சூழ்நிலையிலும் மனைவியை கைவிடாது இருப்பதும், மனைவி என்பவள் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் கணவனை கைவிடாது இருப்பதும், ஒருவருக்கொருவர் அன்பு மேலீடு கடைசி வரை இருக்கும் என்பதும் தான் அதனுடைய அடித்தளம். அதை அதை தெய்வீகத்தன்மையும் உள்ளதாக தான் உள்ளது. அது கான்ட்ராக்ட், சுயமரியாதை திருமணங்கள் என்றாலும் அதில் தெய்வீகம் இருக்கிறது. அதற்கென்று ஒரு என்டிட்டி. ஏனென்றால் அன்பு மேலிடும் பொழுது நமக்கு எல்லா திருமணங்களும் ஒன்று தான். நாம் அதை வகைப்படுத்திக் கொள்கிறோமே தவிர அடிப்படையில் தெய்வீகத்தன்மை உடையது. ஏனென்றால் அது ஒரு அன்பு மேலிட்டால் அது நடத்தப்படும் பொழுது அந்த திருமணத்திற்கு பிறகுமான வாழ்க்கை முறைமைகள் அன்பின் அடிப்படையிலானது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழும் பொழுது அது எல்லையற்ற இன்பம் தரும். நல்ல தன்மையில் அது வளர்ந்தோங்கி சிறக்கும். பிறர் போற்றும்படி வாழத்தகும் வகையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, இதுதான் இப்படிதான் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இவரல்லோ வெற்றி மணமக்கள் என்று பிற்காலத்தில் சொல்லும் வகையில் அந்த என்டிட்டி, அந்த திருமணம் ஆன பிறகு உருவான என்டிட்டி, அந்த குடும்பம் என்கிற ஒரு கிளை, பரந்த மனிதம் என்கிற பரந்த ஆலமரத்தில் அது ஒரு புது துளிர், ஒரு புதிய வரலாற்றை துவக்குகின்ற, தனக்கென பிற்காலத்தில் தனக்கென விழுதுவிடக்கூடிய என்டிட்டி. அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய பழமையும் எதிர்காலத்தில் நாம் அதே கிளைக்கு, அதே மரத்திற்கு, மனிதத்திற்கு தர வேண்டியது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாம் மரியாதைக்குரிய நபர்களாகி அந்த மனிதத்தை போற்றும் சிறந்த கிளையாகவும் மாற இயலும். அந்த கிளையில் வருகிற புதிய தளிர்கள் நம்முடைய குழந்தைகள். அவர்களுக்கென திருமணம் செய்து வைத்தால், திருமண காலத்தில் ஏற்ற காலத்தில் செய்து வைத்தால் அது ஒரு புதிய தளிர். அது இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் சமுதாயம், மனிதம் என்பதில் ஓர் அங்கம். அதில் அன்பு மேலீடின் காரணமாக வளர்ந்தோங்கி சிறப்பதுவே இயற்கையின் எதிர்பார்வு, இயற்கை நமக்கு தருவது. அது தரும் அந்த வலிமையை சிறிதளவேனும் நான் கவனமிட்டு ஒருவருக்கொருவர் ஈகோ எதுவும் வரவிட்டு கொள்ளாமல், நாம் தான் எல்லாம் என்று தனித்து அவரவர் சிந்திக்காமல், குடும்பம் என்கிற ஒரு என்டிட்டியை மதித்து நாம் வாழும் பொழுது அது தெய்வீகமாகிறது. அதனுடைய புனிதம் மென்மேலும் உன்னதமாகிறது. அதில் நம்மளுடைய வரவு இந்த உலகத்திற்கு புதிய வரவு மட்டுமல்ல, எதிர்கால முதலீடு.
அன்பை மட்டுமே முதலீடாக கொண்ட குடும்பம் எதிர்கால தலைமுறைக்கான நல்ல நல்ல உரம், நல்ல வேர், நல்ல தளிர், நல்ல கிளை, நல்ல விழுது. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் குடும்பம் என்பது சச்சரவுகளுக்கான இடம் என்கிற தன்மையே இம்மியும் வர வாய்ப்பு கிடையாது. அந்த என்டிட்டி, புதிய குடும்பம் என்கிற என்டிட்டி மென்மேலும் வளர்ந்து சிறந்தோங்கும். அந்த வகையில் அதனுடைய ஒற்றுமை அமைந்தால் பிற்காலத்தில் சிறந்த எடுத்துக்காட்டு குடும்பமாக நம்மால் வாழ இயலும் என்கிற அளவில் இன்றைய இந்த தலைப்பு முடிவடைகிறது. நம்முடைய தமிழ் வாழ்வு முறை மேலும் வளரும், தொடரும். மிகவும் நன்றி நண்பர்களே.